இனிமே கார் எடுத்துட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாம ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆமாங்க, இப்படி தான் இன்னைக்கு ஃபாஸ்டாக்ல வந்து புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம காரில் போகும்போது நம்ம ஃபாஸ்டாக்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன பண்ணுவோம்? கரெக்டாக டோல் பூத் பக்கத்தில் வந்தவொடனே ரீசார்ஜ் பண்ணி பணத்தை கட்டிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் கட்ட முடியாதுங்க. நீங்கள் எந்த ஒரு டோல் பூத்தில் ரீச் ஆகிறீங்களோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பணத்தை கட்டுறதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கட்டவே முடியாதான். அதனால் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட ஃபாஸ்டாகில் மினிமம் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, பணம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போகிறது நல்லதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணத்தை கட்டினா கூட உங்களோட அமௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் டபுள் அமௌண்ட் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்டாகில் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக ஆக்டிவேட்டில் வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் லிஸ்ட்டில் வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட்டில் போனாலும் நம்ம வந்து ஃபாஸ்டாகில் பணம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும்.